சிகரெட் பிடிச்சா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச தாத்தா 50 வருஷமா சிகரெட் பிடிக்கிறாரு, ஒண்ணுமே வரல. சரி, நீ பைக் ஓட்டுவியா? ஓட்டுவேனே. ஹெல்மெட் போடுவியா? போடுவேனே. ஏன் போடுற? எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கிறாரு, ஹெல்மெட்டே போட மாட்டாரு. இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதே கிடையாது. நீயும் போடாமே சுத்தேன். அது எப்படி டாக்டர்? இல்ல சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அதே மாதிரிதான் உனக்கு தெரிஞ்ச அந்த தாத்தாக்கு ஒரு பயாலஜிக்கல் லாட்டரியா இருக்கலாம். அதாவது ஒரு லாட்டரியில ஜெயிச்சவனை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் போய் லாட்டரி வாங்கினா அத்தனை பேரும் போய் ஜெயிப்பாங்களா? கிடையவே கிடையாது. இட் இஸ் வெரி வெரி பேட் எக்ஸாம்பிள். அவரோட ஜீன்ஸ் அவரை காப்பாத்தி இருக்குன்னா அதோட லக்கி விட்டுரு. அதே விஷயம் உனக்கு நடக்குமான்னு சொல்றது உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கும் வராதவனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 45 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க மெஜாரிட்டி ஆஃப் தம் ஸ்மோக்கர்ஸ். அதை விட பப்ளிஷ் ஆயிருக்க டேட்டாவை சொல்றேன் கேளு. 45 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க 90% மேல்ஸ் தான். அதுலயும் இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்க 60% வந்து ஸ்மோக்கர்ஸ் தான். சரியா? ஸ்மோக்கிங் அவ்வளவு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு. நீ வராத ஒரு தாத்தாவை பத்தி பேசுற, நான் வந்த பல பேர் அவங்க ஃபேமிலியோட வழியை பத்தி பேசுறேன்.